திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்புதேவ மகளின் வணக்கம். நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தால் இல்லை என சொல்லாம உங்களால முடிஞ்சது என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அரிசி, காணிக்கை, உணவுப் பொருள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம உங்க கையில இருக்கிறது கொடுங்க. ஏனென்றால் வருவது இறைவனா கூட இருக்கலாமே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சக மனிதர்களை ஒரு வீட்டுக்கிட்ட வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணம், காசு, அவங்களுடைய அந்த மன உளைச்சல் எல்லாமே விட்டு தர்மம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த தர்மம் கேட்கறதுக்கு அவங்க எவ்வளோ மன உளைச்சல்ல இருக்கணும் இல்லைங்களா? தர்மமாவது கேட்டு பொழிச்சிக்கலான்னு சொல்லி சில பேர் வருவாங்க. அவங்க மூலியமாக தான் ஒரு டைம் சுவாமியே வருவாங்க. அம்மையப்பா அர்த்தநாரீஸ்வர் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் இல்லைங்களா? நமக்கு ஆட்சி வழங்க. அப்பன்னா உங்களால் முடிஞ்ச தர்மம் இல்லைன்னு சொல்லாமல் யாராவது யாசகம் கேட்டு வந்தால் கண்டிப்பாக கொடுங்க. சில பேர் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது சந்தோஷமாக போய் கொடுப்போம். ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ கழிச்சு மீண்டும் இன்னொருத்தர் வருவாங்க. சரி, இதெல்லாம் இது இப்போ தானே வந்து போனாங்க, அந்த வார்த்தை வந்துட பாருங்க, இப்போ தானே வந்து போனாங்க, சரி இந்த சொல்லி போய் கொடுப்போம். ரெண்டாவதாக நம்ம தர்மம் கொடுப்போம். பிறகு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வருவாங்க, அம்மா யாசகம் கொடுங்கன்னுட்டு. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புண்ணியவதி ஆகட்டும், புண்ணியவானி ஆகட்டும், இதெல்லாம் இதே வேலை சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பிடி அரிசி, கொஞ்சம் 5 ரூபாய், எப்போது உங்களால் என்ன முடியுமா அந்த காணிக்கை கொடுக்கறதுனால, அப்படி அந்த காணிக்கை கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போடுறது கிடையாது. ஏனென்றால் வரவது இறைவனா கூட இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க நமக்கு ஆசி வழங்குவாங்க. இறைவன் சோதிப்பாரு பாருங்க. நான் போயிட்டு வரேன், அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க, இருமா நான் இந்த வீட்டு புண்ணியவதி இருக்கா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அப்பன் வருவாரு. அப்பன் நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காணிக்கை எதுவாக இருந்தாலும் கொடுப்போம். சந்தோஷமா நீ நல்லா இருமான்னு சொல்லி அப்பன் கிளம்பிடுவாங்க. அப்புறம் போய் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, தாயார்கிட்ட, நான் போனேம்மா அந்த புண்ணியவதி அவகிட்ட இருக்கிறது கொடுத்தா, சலிச்சிக்காம கொடுத்தானும் போது அம்மா என்ன பண்ணுவா, என்னங்க நீங்க மட்டும் தான் போவீங்களா, இருங்க நானும் யாசகம் கேட்டு போறேன், என் மகளை நானும் சோதிக்க வேணும் இல்லையான்னு சொல்லிட்டு அம்பாள் வருவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்போ அம்பாள் என்னாலும் இந்த குடும்பம் சாப்பிட ரொம்ப பசிக்குதானும் போது நம்ம என்ன பண்றோம், இப்போ தானே வந்து போனாங்கன்னு சொல்லிடவே கூடாது. இரும்மா நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிற எதுவானாலும் பரவாயில்ல, மீண்டும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இந்த அம்மா இதுதான் இப்போ எங்கிட்ட இருக்க சொல்லி கொடுங்க. அந்த அம்மாவும் சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க, அம்மா நீ நல்லா ஆயிரு. அப்போ அம்மா எப்போ அர்த்தநாரீஸ்வரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிச்சா, அம்மா போய் சொல்றாங்க அப்பன்கிட்ட, பாருங்க நானும் போயிருந்தேன், அந்த வீட்டில் அந்த புண்ணியவதி சலிச்சிக்காம எனக்கு யாசகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அம்மா போய் சொல்லுவாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தி பகவான், இது என்னது அம்மா அப்பா போய் நல்லபடி சந்தோஷமா வராங்க, அப்படி ஒரு பக்தி இருக்காளா, நானும் போய் வருவேன்னு சொல்லிட்டு நந்தி பகவான் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மாறு வேஷம் அடிந்து புண்ணியவதி வீட்டுக்கு வருவாங்க. அம்மா ஏதேனும் கூட இருக்கு, ரொம்ப பசிக்குது அண்ணும் போது அது அவங்க பசுவாய் வந்தாங்களா மனிதர்களாய் வந்தாங்களான்னு பகவான் தான் தெரியும். ஒருவேளை பசுவாய் வந்திருந்தா அந்த வீட்டுக்கிட்ட, அம்மா ஏதேனும் எனக்கு யாசகம் கூடமா ரொம்ப பசிக்குது அண்ணும் போது மீண்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புண்ணியவதி கொஞ்சம் கூட மூஞ்சி சலிச்சிக்காம வீட்டில் பழமாய் மாடு சாப்பிடக்கூடிய அந்த பழம், கீரை எதுவானாலும் கொண்டு போய், இதப்பா இதுதான் சுவாமி வந்தியான்னு என்னை தேடி இந்த சாப்பிடு, என்கிட்ட இப்போ இதுதான் இருக்கு, இந்த பழம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த நந்தி பகவான் ஆனவங்க, அப்பா என்ன ஒரு புண்ணியவதி, அம்மா அப்பா வந்தாலும் மூஞ்சி சலிச்சிக்காம கொடுக்குறா, நான் வந்து கேட்டாலும் எனக்கு மூஞ்சி சலிச்சிக்காம இதோ பழம் கொடுத்தா என் மனம் மகிழ்விச்சது, என் வயிறு ரொம்பினதுன்னு சொல்லி மனதார வாழ்த்திட்டு நந்தி பகவான் சமயத்தை அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர் வாழ்த்தும் போது அந்த வீட்டில் அந்த பெண்மணி எப்படி இருக்கோ அப்படியே ராணி மாதிரி வாழ்ந்த எத்தனோ வீடுகள் இருக்குங்க. நம்மளோட முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியாது, அவங்களோட சுயநலவாதிகள் சில பேர் இருக்காங்க, ஆனா முன்காலத்தில் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. யார் யாசகம் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம தர்மம் பண்ண நம்ம பூமி இந்து தர்ம பூமி இல்லைங்களா? நம்மளோட முன்னோர்களை நான் இந்நேரத்துக்கு நினைச்சுக்கிறேன். அப்படியேப்பட்ட அந்த வீட்டில் பண்பாடோட வளர்ந்த இந்த பெண்மகள் தான் இன்னைக்கு உங்க முன்னால் நிற்கிறேன். ஒரு சாதாரண ஏழை பெண்மணியா தெய்வமகளாக நான் நிற்கிறேன். அம்பாள் வேடமிட்ட பிள்ளை இல்லையா கோயில்ல, அப்ப நான் தெய்வத்தின் மகள் தானே, அவங்க இல்லாம எனக்கு என்ன இருக்கு, அவங்க மகள் தான் நான், எனக்கு எல்லாமே அவங்க தான், சிவன் பார்வதி தான். பிறகு என்னோட பெத்த தாய் தந்தை முதல் உரிமை, என்னோட பெத்த தாய் தந்தை அல்லவா. பிறகு இந்த உலகத்தை ஆளக்கூடிய அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வர், இவங்க 2 பேருமே 2 கண்கள். அவங்க வளர்த்த பெண்ணானை நான் இன்றும் நான் தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். யாராவது நம்ம வீட்டுக்கிட்ட வந்தா என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கோ, அது அரிசி பைசா என்ன இருக்குதோ எதுவுமே இல்லையோ ஒரு பழம் மிச்சம் கொண்டு போய் கொடுப்பேன், அம்மா என்கிட்ட இப்போ இதுதான் இருக்கு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஆசி வழங்குவாங்க சில பேர், அப்பயும் உடனே ஆசி வழங்குவாங்க, அம்மா ரொம்ப நன்றிமா, மனம் நெறிஞ்சது, நீ நல்லா இருன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரே வந்து சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷங்க. இதே விஷயம்தான் உங்களுக்கும். தர்மத்தை கடைப்பிடிங்க. இந்த உலகத்துல தர்மத்தை தவிர நல் மனம் தவிர இந்த உலகத்துல நம்ம
புண்ணியம் சேர்க்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க. நல் மனம் வேணும். யாராவது கஷ்டம்னு சொன்னால் நமக்கிட்ட இருக்குது, இந்தா பிடிங்க வச்சுக்கோ. யாராவது யாசகம் கேட்டு வந்தா இந்த என்கிட்ட இருக்குது வச்சுக்கோ, நீ நல்லா. அவங்க அந்த நேரத்தில் அவங்க மகிழ்விக்க அந்த புண்ணிய பதவியானது அம்மையப்பனுக்கே போய் சேரும். அப்போ நமக்கு அது புண்ணிய பதவி தானேங்க. இந்த மாடப்பருவியில் நாம் புண்ணியம் சம்பாதிக்கிறது. பகவானையும் நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது என்னெஞ்சல் நீகாதான் தாழ்வாழ்க. இதைத்தான் உங்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் இந்த விஷயமா இருந்தால் அம்மன் சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் என்ன பாகியம் செஞ்சேன், சாதாரண விஷயங்கள் தான் இதெல்லாம், சாதாரண விஷயங்கள் தாங்க. இதோ இந்த அன்பு மகளின் வாயிலிருந்து வந்த சில வார்த்தைகள், அம்மையப்பன் சொன்ன இந்த வார்த்தைகள், நந்தி பகவான் சமயத்தை சொன்ன இந்த நல் வார்த்தைகள், நல் புண்ணியமான வார்த்தைகள் உங்களுக்கும் சமர்ப்பணம். ஒரு சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றி. என் குலசாமியே துணைக்கு பெருமானியை போற்றி போற்றி. நன்றி நன்றி. குலசாமி இல்லாமல் எதாவது நடக்குமா? பகவானே குலசாமியே துணை. எல்லா பேர் புகழும் குலசாமிக்கு சமர்ப்பணம். நன்றி நன்றி. நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றி.